பார்வதியும் கமருதினையும் அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதாவது டாப் 10 கொண்டாட்டத்தில், அதாவது 10 பிக் பாஸில் உள்ள ஹைலைட்ஸான மூமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் பார்வ கமருதினை போட்டிருக்காங்க, ரெட் கார்டு கொடுக்குறத போட்டிருக்காங்க. ரெட் கார்டு கொடுக்குறத போட்டு இந்த நாய் பரதேசி இருக்குது பாருங்கள், இந்த பீடி வாய் பரதேசி, அது வந்து வெளியே போடி அதை சொல்கிறதையும் போட்டிருக்காங்க. போய் வந்து கமருதீன் வந்து இந்த சாண்ட்ரா அவருக்கு நடிப்பு அரைக்கி இருக்குது பாருங்கள், அது காலில் உழுவுறதையும் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ரெட் கார்டு இப்படி நீட்டுறாரு ஒரு பெரிய இவர் யார், சேதுபதி நீட்டை வந்துட்டார். அடுத்த சீசனுக்கு நீட்டை வந்துட்டாங்க. நாளைக்கு மூஞ்சி மோரையும் பாரு. ஒரு ப்ரோமோ இது டாப் 10 போட்டுட்டு நைஸாக பார்த்தா டாப் 4 போட்டிருக்காங்க. எப்படி சூப்பராக போட்டிருக்காங்கல்ல? எங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஏடா வேறு மொமெண்ட்டே இல்லையடா, இது கொடுத்தாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம், அதுக்காக வந்து இதை போட்டு நீ இப்போ வந்து கரெக்டாக அடுத்த சீசனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கண்டென்ட்டு எவனும் வியூஸ் போக மாட்டுது, அதனால் பார்வ கமருதினை இழுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10வது சீசனில் வந்து முக்கியன்னு அந்த இதை போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா வேறுனா நம்ம வந்து பிரதீப் ஆண்டனி, நான் வந்து நீங்களாம் இல்லைன்னா நான் யார் பிச்சைக்காரனா, அதை போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஜனனி வந்து இந்த டாஸ்க்கு செய்கிறது, அதுக்கெலாம் ஒன்றும் போடல. அப்புறம் 6வது சீசனில் பார்த்தீங்கன்னா, சீசன் 6வது அந்த சீசன் என்ன தெரில, சாண்ட்ராயின் அது வந்து நல்லா இருந்துச்சு. இந்த சாண்ட்ராயினுக்கு வந்து குழந்தை பிறக்குதுல, குழந்தை மாதம் ஆயிரம் தெரியும்ல, அதை வந்து போட்டிருந்தாங்க. அது டாப் 6 போட்டிருக்காங்க. என்னென்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்க. அப்புறம் வந்து இவன் அமீர் வர்ற சீசனில் உள்ள இதை போட்டிருக்காங்க. அப்புறம் சௌந்தர்யா வந்து எல்லாத்துக்குலாம் ரியாக்ட் பண்ண முடியாது, எனக்கு என்ன தோணுதோ அதுக்கு தான் நான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்ல, அதை போட்டிருக்காங்க. என்னத்தை இவங்களை வச்சு என்ன பண்ணுறது? முத்துக்குமரன்லாம் ஒரு நல்ல மொமெண்ட்டே இல்லையா? சௌந்தர்யா பண்ணதான் நல்ல மொமெண்ட்டா? முத்துக்குமரன் பண்ணதெல்லாம் நல்ல மொமெண்ட்டே இல்லையா? தேவையே இல்லாமல் இதில் வந்து வேறு இவர் சொல்கிறார் பாருங்க, வினோத், நீ இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து அவ தான், அதெல்லாம் போடுறாங்க. இவங்களுக்கு போடுறது மட்டும் லாங்காக போடுறாங்க. மாமாட்டி பார்த்தீங்களா, வேலையை காட்டுறாங்க பார்த்தீங்களா எடிட்ரு. இதில் 10 ஆண்டு நல்வாழ்த்துக்கள், மயிறு வாழ்த்துக்கள், வைரல் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் வைரல் மூமெண்ட்ஸ் தான்டா. அதுக்குன்னு மற்றதெல்லாம் அநியாயண்டா, அப்படி எப்படி பச்சை பேசுகிறாங்க பாருங்கள். மற்றதெல்லாம் போட்டதில் எதுவுமே வைரல்லாம் கிடையாதுங்க, ஒரு மயிரும் கிடையாதுங்க. இவங்க இந்த கவின்னு அந்த சீசன் தான் வைரல். அசீம் சீசனில் ஒன்றுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? ராஜீவ் சீசனில் இல்லையா? ஒன்று ஒத்துக்கிறேங்க, இந்த ஓவியா நம்பர் 1 அதான், அது பெரிய வைரல். அது ஆக்சுவலாக அதை வந்து ஒத்துக்கிறேன். அந்த கஞ்சா கருப்பு கூட வந்து ஓவியாட்ட வந்து பேசி இது பண்ணுவார்ல அது. அப்புறம் வந்து இந்த அனிதா பேசுனது வந்து, அனிதா வந்து போய் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு இந்த பரதேசி சம்யுக்தா சொல்லும்ல, அதை போட்டிருந்தாங்க. அது கூட வந்து ஓகே, அதில் ஆரி பண்ண எந்த மொமெண்ட்ஸும் இல்லையா? பாலா பண்ணது எந்த மொமெண்ட்ஸும் இல்லையா? யாரோட ஏமாற்ற பார்க்குறீங்க? பார்வ கமருதீன் இதில் மென்ஷன் பண்ணுறதுக்குனே பண்ணியிருக்காங்க, வேறு எதுக்கு பண்ணியிருக்காங்க? ஜனனிலாம் தூங்கி விடுறதெல்லாம் ஒரு கண்டென்ட்டு, அது பெரிய வைரல். அது என்னடா டே, யாரடா காது குத்துறீங்க? சென்ட்ராயின்னு ஒத்துக்கிறோம், அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல மொமெண்ட்ஸ்னு வச்சுக்கிறோம். ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் வந்து பெரிய இந்த மொமெண்ட்ஸா? ஃபைனலில் திரும்பியும் பார்வும் கமருதீன் வர்றப்போ உள்ள ஹைப்பு அதான்டா வைரலு, அதை போட துப்பு இல்லை. அடுத்த சீசன் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, இப்போலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க இவங்க. ஓவியா ஃபஸ்ட்டு சீசனில் பண்ணது மட்டும்தாங்க வைரல், உண்மையிலே ஒத்துக்கிறேன். 1, 2 ஒத்துக்கிறேன். வைரல்னால் ரெட் கார்டு கொடுக்குறது மட்டும் காட்டிட்டு பார்வ கமருதீனை காட்டிட்டு போக வேண்டியதாடா, மானம் கட்டவைங்களா? இன்னுமாடா பார்வ கமருதீனை வச்சு கண்டென்ட் தேட பார்க்குறீங்க? பிச்சைக்கார பசங்களா? கேவலமாக இருக்காங்க. இதை ஒரு கண்டென்ட்டு தூக்கிக்கிட்டு இங்கேருந்து வந்து இது ஒரு பெரிய இது மொமெண்ட்ஸும் மயிறு மொமெண்ட்ஸு வைரல் மொமெண்ட்ஸுன்னு கொண்டு வந்து போடணுமா? இப்போ ஏண்டா சீசன் 10க்கு ஹைப் இல்லைன்ட்டு ஹைப் ஏற்ற பார்க்குறீங்களாடா? கேவலம் பிடிச்சவங்க இவங்க. பார்வ கமருதீனை எப்படியாவது எதுலையாச்சும் கொண்டு வந்து
ஒரு அசிங்கப்படுத்தணும், அசிங்கப்படுத்தி அதில் ஒரு கண்டென்ட்டு அதை வைரல்னு சொல்லி உடனே ஒரு கண்டென்ட்டை போட்டு உடனே அந்த பிக் பாஸ் 10க்குள்ளே ஹைப்பை ஏற்ற பார்க்கணும். ஏதோ ப்ரோமோ என்னென்னமோ விட்டாங்க, காமன் மேன், மயிறு மேன், எதுவும் எவனும் பார்க்கல. இந்த பாருங்கள், இந்த ப்ரோமோ மட்டும் பாருங்கள், பிச்சுக்கிட்டு போகுது ப்ரோமோ எல்லாம். அந்த பாரு வச்சு திரும்பவும் நக்கி பிழைக்கும் நாய்கள் இவங்க பாரு கமிதனை வச்சு. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.